நீங்கள் சென்னையில் இருக்கீங்களா? சென்னையில் எங்கே இருந்தாலும் சரி உங்களுக்கு டெலிவரி உண்டு. என்ன அப்படின்னு கேட்குறீங்களா? மந்த்லி பேக்கேஜில் நீங்கள் புக் பண்ணிக்கலாம். டெய்லி 3 வேளை சாப்பாடு கொடுத்துருங்க, எனக்கு மாதத்துக்கான பணம் கட்டிக்கிறேன் அப்படின்னு சொல்லி வாங்கிக்கலாம். இன்னொன்று, மத்தியானம் லஞ்ச் மட்டும் எனக்கு கொடுங்க ஆஃபீஸில் அப்படின்னு சொல்லி கொடுக்கலாம், புக் பண்ணலாம். அடுத்தது, வீட்டுக்கு தேவையானதையும் நீங்கள் ஆர்டர் பண்ணலாம். உங்களுக்கு சீ ஃபுட் தான் அதில் ஸ்பெஷலே. கேடிஆர் ஃபுட்ஸ் மூலமாக இதை உங்களுக்கு நாங்கள் பண்ணிக்கிட்டு இருக்கோம். இதில் என்ன ஸ்பெஷல் அப்படின்னா, வீட்டு சமையல், வீட்டு சாப்பாடு. அம்மா கையால் சாப்பிட முடியலையே, அத்தை கையால் சாப்பிட முடியலையேன்னு தவிக்க வேண்டாம். வீட்டில் சாப்பிட்ட பழசில் கிராமத்தில் சாப்பிட்ட அந்த சுவையில் நீங்கள் சாப்பிடலாம். விலையும் ரொம்ப கம்மியாக தான் இருக்குது. நீங்கள் ஹோட்டலில் போய் அதிக பணம் கொடுத்து வேஸ்ட் பண்ண வேண்டியதில்லை. ரொம்ப சுவையாக இருக்கும், சிம்பிளாக இருக்கும், வயிற்று எரிச்சல் இருக்காது, நெஞ்சு எரிச்சல் இருக்காது, காரம் இருக்காது. ஒரு தடவை ட்ரை பண்ணுங்கள். வீட்டுக்கு தேவையானதையும் ஆர்டர் பண்ணுங்கள். கேடிஆர் ஃபுட்ஸ் மூலமாக சீ ஃபுட்டில் ஒரு பெரிய புரட்சியை கொண்டு பண்ணியிருக்கோம். எப்படின்னு சொல்கிறீங்களா? எந்த வித கெமிக்கலும் ஆட் பண்ணாமல், எந்த ப்ரிசர்வேட்டிவ்ஸும் ஆட் பண்ணாமல், இயற்கை முறையில், பழைய பாரம்பரிய முறையில் குழம்புகள் தயாரிக்கிறோம். அதாவது மீன் குழம்பு, இறால் குழம்பு, நண்டு குழம்பு, கருவாடு குழம்பு, கடமா குழம்பு, சீ ஃபுட் குழம்பு வகைங்க தயாரிக்கிறோம். இது எப்படின்னா, நீங்கள் எங்கள்கிட்ட அந்த பேக்கெட்டை வாங்கி அப்படியே பிரித்து உங்களுக்கு கடாயில் ஊற்றிட்டு ஜஸ்ட் ஒரு 5 மினிட்ஸ் சூடு பண்ணிவிட்டு அப்படியே சாப்பிடலாம். அந்த மாதிரி டைப்பில். இதுக்கு சாம்பிள் பேக்கை ஃபஸ்ட்டு வாங்கி பாருங்கள். நல்லா இருந்தால் அதுக்கப்புறம் நீங்கள் அதிகமாக ஆர்டர் பண்ணுங்கள். சாம்பிள் பேக்கோட விலை வெறும் 120 ரூபா 150 ரூபா தான், மீனுக்கு தகுந்த மாதிரி. அதே மாதிரி இறா ஊறுகாய், மீன் ஊறுகாய் எங்கே பார்த்தாலும் பெரிய விளம்பரங்கள் இருக்கும். அதுலேயும் ஃபஸ்ட்டு சாம்பிள் பேக்கு. ஏன் நாங்கள் சாம்பிள் பேக் கொடுக்குறோம் அப்படின்னா, எங்கள் ப்ராடக்ட் மேலே இருக்கிற கான்ஃபிடென்ட். என்ன கான்ஃபிடென்ட் அப்படின்னா, மற்ற எல்லாரையும் விட இது எவ்வளோ நல்லா இருக்குது, சாப்பிடும்போது நெஞ்சுக்கு எரிச்சல் இல்லாமல் வீட்டில் நம்ம அம்மா செய்கிற மாதிரி ஒரு சுவையோட தரத்தோடு இருக்கும். இது ஹாஸ்டலில் இருக்கிற பசங்க, வெளியில் தங்கியிருக்கிறவங்களுக்கு இதுக்கெலாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதே மாதிரி ஊறுகாய் வகைகள் மட்டும் இல்லாமல் தொக்கு வகைகள் பண்ணுறோம். என்னென்ன தொக்கு? இறால் தொக்கு, மீன் தொக்கு, மீனில் பார்த்திங்கன்னா மீன் தொக்கு, மீன் ஸ்லைஸ் தொக்கு, மீன் ஃபுல் ஃபிஷ் தொக்கு, அந்த மாதிரி தொக்கு வகைங்க. இந்த தொக்கு வகைங்களோட ஸ்பெஷல் என்ன அப்படின்னா, ஃப்ரிட்ஜில் இல்லாமல் வெளியில் வச்சு சாப்பிட்டிங்கன்னா 7 நாள் வரைக்கும் கெட்டு போகாது, வச்சு சாப்பிடலாம். வாங்கி நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சு சாப்பிட்டிங்கன்னா 45 நாள் வரைக்கும் கெட்டு போகாது, கேரண்டியாக சொல்லுவோம். இதில் கெமிக்கல் எதாவது கலந்துருக்கா? இல்லை, வேணால் லேபில் கொடுத்து செக் பண்ணுங்கள். வீட்டு தயாரிப்பு, முற்றிலும் ஹோம்மேட் தயாரிப்பு. வீட்டு சுவை உணவுன்னா இதுதான். ட்ரை பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு சாம்பிள் பேக் வாங்குங்க. அதே மாதிரி ரெடிமிக்ஸு. இது என்ன பண்ணணும்னா, எல்லாம் மிக்ஸ் பண்ணி இருக்கும், நீங்கள் எண்ணெயில் போட்டு பொரித்து சாப்பிடணும். என்னென்ன இருக்கும் அப்படின்னா, ஃபிஷ் பாப்கார்ன், ப்ரான் பாப்கார்ன், ஃபிஷ் 65, ப்ரான் 65, நண்டு 65. நண்டு 65 கேள்விப்பட்டிருக்கீங்க? அப்படி சும்மா சரியாக இருக்கும். நீங்கள் பாண்டிச்சேரி பீச்சில் போனீங்கன்னா சாப்பிடலாம். இங்கே எங்கேயும் இருக்கிற மாதிரி எனக்கு தெரியல, சூப்பராக இருக்கும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஃபிங்கர் ஃபிஷ்ஷு, இதெல்லாம் ரெடிமேட் கோட்டிங்கில் இருக்கும். மசாலா கோட் பண்ணி வச்சுருப்பாங்க. நீங்கள் அப்படியே எடுத்து எண்ணெயில் பொரிச்சிட்டு அப்படியே டேரெக்டாக சாப்பிட வேண்டியது தான். சரிங்களா? இதுலேயும் சாம்பிள் பேக் இருக்குது. ஃபஸ்ட்டு சாம்பிள் பேக்கை வாங்கி ட்ரை பண்ணுங்கள். அதே மாதிரி கருவாடு வகைகள். கருவாடு வகைகளில் என்னென்ன கருவாடு கொடுக்குறோன்னாக்கா, உப்பு கருவாடு, உப்பே இல்லாத கருவாடு கேள்விப்பட்டிருக்கீங்களா? உப்பே வைக்காமல் கருவாடு. அதே மாதிரி மசாலா கருவாடு, அதே மாதிரி பற்ற கருவாடு, இந்த மாதிரி கருவாடு வகைகள். இதில் பார்த்தீங்கன்னாக்கா, கொடுவா மீனில், வஞ்சிரம் மீனில், எந்த மீனில் நீங்கள் கேட்குறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி விலை இருக்கும். நெத்திலி கருவாடு ஆஸ் யூஷுவல், அதே மாதிரி வாழை மீன் ஆஸ் யூஷுவல். சரிங்களா? இந்த மாதிரி வெரைட்டி கருவாடு, உங்களுக்கு எந்த மீனில் கருவாடு வேணும்னு கேட்குறீங்களோ அந்த மாதிரி பண்ணி தருவாங்க. எந்த ஸ்டைலில் வேணும்னு கேட்குறீங்களோ இதெல்லாம் ப்ரீ புக்கிங்கில் கிடைக்கும். இதுலையும் சாம்பிள் பேக் நாங்கள் ஃபஸ்ட்டு கொடுக்குறோம். அந்த சாம்பிள் பேக்கை வாங்கி பார்த்துட்டு, சரி எனக்கு இதில் ஒரு கிலோ பண்ணி கொடுங்க, ஒரு 1/2 கிலோ பண்ணி கொடுங்க, 1/4 கிலோ பண்ணி கொடுங்கன்னா பண்ணி தருவாங்க. அதுக்கான விலை சொல்லுவாங்க. சரிங்களா? கருவாடுனா மண்ணு படாமல் எதுவுமே இல்லாமல் சூப்பராக இருக்கும், ரொம்ப ஹைஜீனிக்காக பண்ணுறது. அதே மாதிரி சென்னாக்குனி பொடி. சென்னாக்குனி பொடி பார்த்திங்க அப்படின்னாக்கா 2 வகையாக கொடுக்குறோம். ஒன்று, இட்லிக்கு தொட்டு சாப்பிட்றது. சூடாக இட்லியை வச்சு இந்த சென்னாக்குனி பொடியை வச்சு எண்ணெய் எதுவும் ஊற்றாமல் அப்படியே தொட்டுக்கிட்டு சாப்பிட்டிங்கன்னா அப்படியே சும்மா சுருங்கும், செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். அப்படியே அந்த பொடியை எடுத்து தொட்டு சாப்பிட்லாம். அதே மாதிரி ரைஸ் மிக்சர்லேயும் போட்டு சாப்பிட்றதுக்கு தனியாக ஒரு பொடி கொடுக்குறோம், அதுவும் சென்னாக்குனி பொடி தான். சரிங்களா? இதெல்லாம் மிஸ் பண்ணிடாதீங்க. அதே மாதிரி சரி, இதெல்லாம் ஓகே சார், எங்களுக்கு சுவையாக நாங்களே வீட்டில் செய்கிற மாதிரி மசாலாஸ் கிடைக்குமா அப்படின்னா, மீன் குழம்பு மிளகாத்தூள்னு தனியாக கொடுக்குறோம், கருவாடு குழம்பு மிளகாத்தூள்னு தனியாக கொடுக்குறோம், இறால் குழம்பு மிளகாத்தூள்னு தனியாக கொடுக்குறோம், கடமா குழம்பு மிளகாத்தூள்னு தனியாக கொடுக்குறோம், தொக்குக்குன்னு தனியாக மிளகாத்தூள் கொடுக்குறோம், ஃப்ரைக்குன்னு தனியாக மிளகாத்தூள் கொடுக்குறோம்,
ஃப்ரை பண்ணதுக்கப்புறம் இந்த பீச்சிலலாம் போய் சாப்பிடும்போது, இந்த சென்னையில் பீச்சில் வந்தீங்கன்னா சாப்பிடும்போது அந்த மீன் மேலே அப்படியே தூவி கொடுப்பாங்க தெரியுமா பவுடரு. அந்த சுவைக்கே நிறைய பேர் வந்து 100 மீனுக்கு 300 கொடுத்து வாங்கி சாப்பிட்டுட்டு இருக்காங்க அங்கே. அந்த பவுடர் கொடுக்குறோம். அந்த டாப்பின் மசாலா, ஃப்ரை டாப்பின் மசாலான்னு பேர். சரிங்களா? எல்லாத்தையுமே நீங்கள் வந்து நிறைய வாங்குங்கன்னு நாங்கள் சொல்ல. எல்லாத்துலேயும் சாம்பிள் பேக் ஆர்டர் பண்ணுங்கள் ஃபஸ்ட்டு. சாம்பிள் பேக் ஆர்டர் பண்ணி ஒவ்வொன்றுத்துலேயும் சாம்பிள் பேக் வாங்கி ஆர்டர் பண்ணி சாப்பிட்டு பாருங்கள் ஃபேமிலியோட. எது பிடிச்சிருக்கோ அதை இது பண்ணுங்கள். அது மட்டும் கிடையாதுங்க, இது நம்ம சாப்பிட்றதுக்கு வாங்குறது மட்டும் கிடையாது. வீட்டில் இருக்கிற நமக்கு ஃப்ரீ டைம் நமக்கு பிடிச்சி போச்சு அப்படின்னு வைங்களா. இப்போ சாம்பிள் பேக் வாங்குறீங்க, நம்ம வாங்கி சாப்பிட்டு பார்த்துட்டோம், பிடிச்சிருச்சு. அடுத்தது என்ன பண்ணலாம்? இதை நம்ம வீட்டுக்கு தேவைக்கு நிறைய ஆர்டரும் பண்ணி வாங்கிக்கலாம். அது மட்டும் கிடையாதுங்க, வீட்டில் ஃப்ரீ டைம் இருக்குல்ல, கண்ட இதையும் பார்த்து நம்ம டயத்தை வேஸ்ட் பண்ணுறோம்ல, அதுக்கு பதிலாக இதையே ஒரு பிஸ்னஸாக பண்ணால் என்ன? கையில் ஒரு ஸ்மார்ட் ஃபோன் இருந்தால் போதுமே. வீட்டில் இருந்துக்கிட்டு லேடிஸு, வேலைக்கு போகிறவங்க, பார்ட் டைமாக ஒரு கடை வச்சுருக்கிறவங்க, கடையில் சரியாக வருமானம் வரல அப்படின்னு நினச்சிங்கன்னா எங்களுடைய ப்ராடக்ட்ஸை வாங்கி எங்கள்கிட்ட டீலர்ஷிப் மாதிரி எடுத்து, மினி டீலர்ஷிப் மாதிரி வெறும் 5000 ரூபா முதலீட்டில் பண்ணலாம் இந்த தொழிலை. வாசலில், நம்ம கடை வாசலில் ஒரு சின்னதாக ஒரு மடக்கு டேபிளை போட்டு அதில் ப்ராடக்ட் அடுக்கி வச்சா வர்றவங்க அப்படியே ஒன்று எடுத்துகிட்டு போனாங்கன்னா ஒரு வருமானம் தானே, ஒரு கூடுதல் வருமானம். ஒரு வாடகைக்கு ஆகும்ல, வீட்டிலேருந்து பண்ணுறவங்களுக்கு ஒரு படிப்பு செலவுக்கு ஆகும்ல, இல்லை ஒரு பால் செலவு, இல்லை ஏதோ மளிகை ஜாமான் செலவு, இல்லை வாடகையில் ஷேர் பண்ணுறது, ஏதோ ஒன்று ஆகும். ட்ரை பண்ணுங்கள், மிஸ் பண்ணிடாதீங்க.